ஸ்பை த்ரில்லர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். காரணம் என்னென்னா, இன்னொரு நாட்டு உள்ளார போய் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அந்த நாட்டு ரகசியங்களை கலெக்ட் பண்ணி தன்னுடைய நாட்டுக்கு அனுப்புறதுன்றது வந்து கத்தி மேலே நடக்கிற ஒரு விஷயம். உயிரை பணைய வச்சு செயல்படுற ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, ஸ்பையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இறந்து போனாலும் இல்லை மாட்டிக்கிட்டாலும் கூட எங்கள் ஆளுங்க கிடையாதுங்க அவங்க அப்படின்னு வந்து சொந்த நாடே வந்து கைவிரிச்சிடும். அதே நேரத்தில் அவங்க எவ்வளோ தியாகங்கள் செஞ்சாலும் தினத்தந்திலேயோ கொட்டை எழுத்தில் பத்திரிகைகளில் வெளியும் வராது. ஸோ அவங்களுடைய தியாகங்கள் எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்கும். அண்டர் கிரவுண்ட்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படியான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்பை த்ரில்லரை, அதுவும் முக்கியமாக ஒரு ஸ்பையை வந்து நீங்கள் வந்து உங்களாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அவங்க படுற கஷ்டம், அவங்க வந்து இருதலை கொள்ளி எறும்பா துடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நிறைய ஏற்றும். ஓகே, அந்த மாதிரி நிறைய ஸ்பை த்ரில்லரில் வந்து ரொம்ப கமர்ஷியலாக சொல்கிறது வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்களை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அவர் வந்து ஜாலியாக போவார், நவீன ரக ஆயுதங்கள்லாம் உபயோகப்படுத்துவார், அழகழகான பெண்களோட சுற்றுவார், ஜஸ்ட் லைக் தட்டாக எதிரியுடைய கோட்டையில் போயிட்டு வருவார். அது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கிறக்கத்தை கொடுக்கும். ஸோ ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்கள் வந்து அப்படி தான். டாம் க்ரூஸோடைய மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரியான ஒரு திரைப்படம். அதுவும் வந்து நவீனமாக எப்படி வந்து ஒரு ஸ்பை வந்து இருப்பாங்க. அப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து மிஷன் இம்பாசிபிளில் யூஸ் பண்ணி டாம் க்ரூஸ் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அது ஒரு சுவாரஸ்யம். ஆனால் தெஹ்ரான் அப்படின்னு ஆப்பிள் டிவியில் ஒரு வெப்சீரிஸ் இருக்குது. அது ஒரு இஸ்ரேலி வெப்சீரிஸ். அது இஸ்ரேல்லே வந்து என்ன எம்மி அவார்டு வாங்கின மொதல் வெப்சீரிஸ்ன்ற பேரும் அந்த தெஹ்ரான் வெப்சீரிஸ்க்கு உண்டு. நான் தெஹ்ரானுடைய முதல் சீசனுடைய ரிவ்யூவை இந்த எபிசோடில் நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸுக்காக விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தெஹ்ரான் சீசன் 1 இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து பரிந்துரைத்தார்கள். முக்கியமாக வந்து நம்ம ரமேஷ் ராம் வந்து சினிமா பஃப்பு. அவன் சொன்னான், அண்ணா இந்த வெப்சீரிஸ் வந்து ஆப்பிள் டிவியில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னா. அடுத்தது வந்து தம்பி தியாகம் வந்து சொன்னான்னா, இப்போ நான் இந்த ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன், வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னான். போர் சூழ்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக இஸ்ரேல், அமெரிக்கா அண்டு ஈரான் சண்டையில் இஸ்ரேல் வெப் சீரிஸ் வந்து இப்போ கவனம் பெற்றிருக்கு. அதனால் கூட இப்போ நிறைய பேர் இதை பார்த்துருக்கலாம். பட் ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் இது வந்து என்னுடைய பரிந்துரை பக்கத்துக்கு வரும்போது இதை கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையிலே பதைப்பதைப்பு அந்தளவுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை ஏற்றக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த தெஹ்ரான். ஓகே, தெஹ்ரான் அப்படின்னா ஈரானுடைய கேபிட்டல். அங்கே தான் இந்த கதைக்களம் நடக்கிறது. ஏற்கனவே நான் அது ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இந்த தெஹ்ரானுடைய கதை என்ன? தாமர் அவங்க தான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கர், ரொம்ப திறமையான ஒரு பெண். அவங்க வந்து பிறந்தது வந்து ஈரானில், ஜூவிஷ். அவங்க வந்து இஸ்ரேலுக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. ஓகே, இப்போ இஸ்ரேலுக்கான இராணுவத்தில் அவங்க வந்து ஸ்பையாக பணிபுரிகிறாங்க. அவங்க வந்து ஈரானில் என்ன சில முக்கியமான தகவல்களை சேகரித்து இஸ்ரேலுக்கு அனுப்பும். இதுதான் அவங்களுடைய பணி. அதாவது காற்று புகாத ஒரு இடத்துல கூட அவங்க புகுந்து இராணுவ ரகசியங்களை திரட்டி இஸ்ரேலுக்கு கொடுக்கணுன்றது தான் அவங்க பணி. இதில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த சீசன் 1 கதை. உண்மையிலே வந்து பரபரப்பான ஒரு வெப்சீரிஸுங்க. ஆப்பிள் டிவியில் கீழே வந்து தமிழ் சப்டைட்டில், அவங்க இந்த வெப்சீரிஸை வந்து அந்த மொழியிலே அவங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு புரியாது. கீழே வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது, தமிழ் சப்டைட்டில் இருக்குது. அது இன்னும் உங்களுக்கு வந்து இந்த கதையை உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து இங்கே நான் சொல்கிறேன். வன்முறையும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னும் பொழுது இது ஒரு 15+ பார்க்குறது ஓகே. ஒரு 2-3 சீன்ஸ் இருந்தது, அதை நான் இங்கே சொல்லிடுறேன். அதுதான். ஸோ இந்த வெப்சீரிஸை வந்து கட்டி ஆளுக்கின்ற ஆளுமை அப்படின்னு பார்த்தா நிவ் சுல்தான். அவங்க தான் வந்து தாமர் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க தான் கம்ப்யூட்டர் ஹேக்கரு, மொசாடோட ஏஜென்ட்டு, வேறு லெவலுங்க. அந்த அந்த முக்கியமாக அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவனோட வந்து அவன் வந்து ஒரு ஆபத்தில் இருக்கான். இவளால் தான் அதுக்கான விஷயம் போது அதை வெளிப்படுத்துகிற விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த சீன்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த கேரக்டர் அவ்வளோ சூப்பர். இதுக்கு இணையான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷாஹுன் டவுப். அவர் தான் வந்து ஃபராஸ், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ். அதாவது
நுணுக்கமாக ஒரு விஷயத்தை வந்து ஆராயறதுன்னு ஒன்று இருக்குல்ல, வேற லெவலுங்க. உண்மையிலே வேற லெவலில் அவர் அந்த கேரக்டர் வந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் ஆராய்ஞ்சு ஒரு மொசாட் ஏஜென்ட் வந்து ஈரானுக்குள்ளார வந்துட்டாங்கன்னு அதை கண்டுபிடிச்சி அதை நூல் பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இந்த பக்கம் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை, மூளை அறுவை சிகிச்சைக்கு ஃப்ரான்ஸ் போகிறாங்க. இப்படியான ஒரு சூழலில் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்படி ஒரு விஷயம் உள்ளார நுழைஞ்சிட்டான், அவனை கண்டுபிடிக்கணும், யார் அந்த ஆள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இது வந்து ஒரு இஸ்ரேல் வெப் சீரிஸ். எப்பயுமே எந்த நாடு வந்து ஒரு சீரிஸ் எடுக்குதோ அவங்க பக்கத்துக்கான நியாயங்களை சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். இப்போ ராமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொன்னால் ராமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொன்னால் ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். யார் பக்கத்தில் இருந்து கதை சொல்கிறன்றதை பொறுத்து தான். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் பகுத்தறிந்து முடிவு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு மெச்சூரான ஒரு ஆடியன்ஸுக்கான அழகு. ஸோ இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதை வந்து கூடுமானவரை இப்போ கொஞ்சம் ரெண்டு பக்கமும் பேசியிருக்காங்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈரான்லேயே வந்து பழமைவாத கட்சி அப்படின்னு ஒன்று இருக்கும்பொழுது அதில் வந்து இருக்கிற இளைஞர்கள் அந்த அவங்களுடைய விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வெப்சீரிஸில் நான் பார்த்து வேந்தது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு இராணுவ வீரர்கிட்ட வந்து அந்த ஊரில் இருக்கிற நிறைய பெண்கள் வந்து இந்த முக்காடு போட்டுக்கிறது அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அது எங்களுடைய உரிமைன்னு சொல்லி அவங்க விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்து சில கஷ்டமான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து மாற்றவே முடியாது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஹிஜாப் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப உள்ளார போக முடியாது. ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு கேஷுவலாக அந்த ஓகே அப்படின்னு இப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. அதுக்கு வந்து ஈரான் வீரர் வந்து எப்படி நீ அதை கையை வந்து உயர்த்தி ஒரு ஆண் எதிர்க்க சொல்லலாம் அப்படின்னு. ஸோ நான் அதனால சொல்கிறேன், இஸ்ரேல் வந்து அவங்க வந்து ஒரு ஃபில்ம் எடுக்கிறாங்கன்னும் போது இப்போ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் ஈரானில் இருக்குது அப்படின்றதும், ஈரானில் வந்து இப்படியான என்ன சொல்கிறது, நம்ம ஃபாராஸ் மாதிரியான ஒரு ஆட்களும் வந்து உயிரை கொடுத்து தன் நாட்டுக்காக வேலை செய்கிறாங்கன்றது இப்போ நம்ம நடக்கிற போர் சூழலை முன்வைத்து நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது, புரியுதுங்களா? எல்லாத்த விட மொசாட் எப்படி செயல்படுது, அவங்க வந்து எப்படி வந்து பிளான் ஏ பிளான் பி பிளான் சிலாம் அவங்க எப்படி வச்சிட்ருக்காங்க, அதே மாதிரி ஈரானும் வந்து அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான விஷயங்களை அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதும் இந்த சீரீஸ் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருந்தது, சினிமோட்டோகிராஃபியும் சரி, பேக்ரவுண்டும் ஸ்கோரும் சரி, முக்கியமாக அந்த ஈரான் நிலைமைப்பையும் சரி, நம்ம வந்து லைவ்லியாக ட்ராவல் சேசிங் இந்த மாதிரி இடங்கள் அதை பார்க்கும்போது நம்ம அந்த நாட்டில் வாழற ஒரு ஃபீலையும் அது வந்து கொடுத்துச்சு அப்படின்றத வந்து மாற்றுக்கிறது கிடையாது. வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ்? ஒரு பரபரப்பான ஸ்பை த்ரில்லர் பார்க்கணுன்னா நிச்சயமாக இந்த தெஹ்ரான் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த இந்த பரபரப்பு உங்களையும் தொத்திக்கும். இது பார்த்தே தீர வேண்டிய ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு பரிந்துரைக்கிறேன். சீசன் 1 இதுவரையிலேயே நான் பார்த்துருக்கேன், சீசன் 2 பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நீங்கள் சமீபத்தில் பார்த்து ரசித்த வெப் சீரிஸு அதை வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க, அது இன்னும் நிறைய பேருக்கு அது உதவியாக இருக்கும். இது ஆப்பிள் டிவியில் இருக்குது, ஒரு 2-3 சீன் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப மைல்டாக. இதுதான் வயது வந்ததற்கான சீனை நான் சொல்லுவேன். ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் பேர் எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.